Hi students, இன்னைக்கு நம்ம arithmetic progressionல ஒரு interesting question பார்க்க போறோம். Determine the value of k so that the given three numbers are consecutive terms of an AP. So if the numbers if a, b, c are in AP ல இருந்தா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. Twice the second term equal to sum of first and third term. That is 2b is equal to a plus c. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 2 times of second term is 2k square plus 3k plus 6 equal to first term k square plus 4k plus 8 plus third term 3k square plus 4k plus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4k square plus 6k plus 12 equal to k square plus 3k square 4k square 4k plus 4k plus 8k 8 plus 4 12 so 4k square cancel then 12 cancel so 6k minus 8k equal to 0 so minus 2k equal to 0 k equal to 0 so நம்ம ஃபைண்ட் பண்ண k வேல்யூ கரெக்டாக ராங்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இந்த கேவோட வேல்யூ கொண்டு போய் அந்த நம்பர்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ கே ஈக்குவல் டு 0. ஸோ 0 + 0 + 8 கமா 0 + 0 + 6 கமா 0 + 0 + 4. The numbers 8, 6, 4. சரி. ஸோ 8, 6, 4 ஆர் இன் ஏபி. ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. 6 - 8 is -2, 4 - 6 is -2. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் 100% கரெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சில வீடியோஸை பார்ப்போம். தேங்க்யூ.